ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம இந்தியன் நேவிலேருந்து பல விதமான கேட்டகரியில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன விதமான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்மேன், ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர், டிராட்ஸ்மேன், மேட், அதுக்கப்புறம் குக்கு, எம்டின்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. அந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அதுக்கப்புறம் குக் கேட்டகரிக்கான வேகன்சிக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஈஸ்டர்ன் நேவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் நேவலில் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் நேவலில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி எதில் அதிகமாக இருக்கோ நீங்கள் எதில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அல்லது உங்கள் இமெயில் ஐடி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லை ப்ரோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், இதில் ரிஜிஸ்டர் பண்ணது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு நியூ யூசர் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை டைப் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மூணுமே டைப் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் அப், வி ஹேவ் சென்ட் எ வெரிஃபிகேஷன் லிங்க் டு யுவர் ரிஜிஸ்டர் இமெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு இவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும் போதும், உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். இப்போ எனக்கு அதுக்கான இமெயில் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்களா உங்கள் இமெயில் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் வந்துடும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கேப்சா டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போது என்னோட இமெயிலை நான் சக்ஸஸாக வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் க்ரியேட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 8லேருந்து 20 கேரக்டருக்குள்ளே இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக காலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணல, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன், குக்கு போஸ்ட்டும் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்குக்கு நேராக அப்ளை நவ் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகி அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் பாஸ் ஆகிருந்து 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா டிக் மார்க்கை டிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க்கை டிக் பண்ணி சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் do you want to continue to proceed அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் 25க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப்பில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அது போக ஆல்ரெடி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம், கட்டாயமாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பாக்ஸ் எம்டியாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நான் ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் கொடுத்துட்றேன். உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நேமில், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதை அப்படியே நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலில் மெயில் கொடுங்க, ஃபீமேலில் ஃபீமேல் கொடுத்துருங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் உங்கள் நேமில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில் கொடுங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், கன்ஃபார்ம் ஃபாதர் நேம், மதர் நேம், கன்ஃபார்ம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃபை 50லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரியை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் டிஃபென்ஸ் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டியுடைய பர்சனாக கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு நீங்கள் நார்மலாக 25 வயசு வரையும் விண்ணப்பிக்கலாம். உங்கள் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி 30 வயசு வரையும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்சு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி டேட்டு, மந்த்து, இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்களோட பெர்த்து, மார்க் ஷீட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சரை 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிறத கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் ரிலீஜன் கேட்பாங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்பாங்க. 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட 10th டிசியில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா கேட்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்கிறத கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் கேப்சாவை 4 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்கேம் மூலிமா கேப்சா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கங்க. 4 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக 4 விதமான ஃபோட்டோ நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்கேமை ஆன் பண்ணி நீங்கள் ஒரு 4 விதமான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்கேம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ அங்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் யூ டு கேப்சா ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மொதல் ஃபோட்டோ அதில் விழுந்துடும். அதே மாதிரி 2வது கிளிக் பண்ணிங்க 2வது ஃபோட்டோ, 3வது கிளிக் பண்ணிங்கன்னா 3வது ஃபோட்டோ, அடுத்து 4வது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை கேப்சா பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் வேலிடேட் அப்படிங்கும். ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் வேலிடேட் பண்ணிடுங்க. சேவ் அண்ட் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் இமேஜ் ஆர் சேவ்டு ப்ளீஸ் ப்ராசஸ் டு த ஃபில் கம்யூனிகேஷன் டீட்டெயில்னு
வந்திருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஸ்டேட் என்ன, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றுன்னு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சு சேவ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் என்னோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் லோடிங் ஆகி போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இந்த போஸ்ட்டுக்கு உள்ளது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா அதுக்கான காலம் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு இந்த ஆட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை எங்கே நீங்கள் பண்ணீங்க, எந்த வருஷம் வந்து எந்த வருஷம் வரையும் நீங்கள் அங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு கொடுத்து அந்த பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். எந்த வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே சேவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாமினேஷன் சிட்டிக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு நியர்பையாக இருக்க சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையாக சென்னை எனக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நியர்பை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப லாங்காக தான் இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா 2வது வந்து திருவனந்தபுரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இது கேரளா சைடில் தான் வேறு ஏதாச்சும் செலக்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் இருக்குது. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது நியர்பையாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே வந்துடும். அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து நீங்கள் எடுத்து 4 விதமான கேப்சாக்கான ஃபோட்டோவும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் சில டிக்ளரேஷன்லாம் இருக்கும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இது மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களாம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க. கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் நான் பே பண்ண வேண்டாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற கேட்டகரியில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து பேமெண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகும். அதில் போய் நீங்கள் பேமெண்ட் கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.